சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறது. நான் ஒரு கதை படிச்சிருக்கேன். அந்த கதை பேர் பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஊர்ல ராமனும் அவங்க அம்மாவும் இருப்பாரா. அவங்க அம்மா ஊருக்கு போயிருப்பாரா. ராமன் ஒரு நாள் வெயில்ல விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஜுரம் அடிக்குமா. அப்ப எல்லாம் அவன் யார் நம்மளை பார்த்துக்கிறது அப்படின்னு நம்ம தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் மருத்துவர்கிட்ட போய் அவன் உண்டியல்ல அந்த காசு எடுத்து மருத்துவர்கிட்ட போய் மருந்து வாங்குவானா. அவன் மருந்து வாங்கிட்டு வரும்போது அப்போ எல்லாம் ஒரு மாமரம் இருக்குமா. மாமரத்துக்கு நிழல்ல நம்ம உட்காரலாம், அங்கேயே பழங்கள் பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு அவன் மாமரம் இடத்துல உள்ள பழங்களை எடுத்து பறித்து சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருவானா. அப்போ எல்லாம் இந்த மாமரம் சொல்லுமா, நீ எதுக்கு இவ்வளோ சோகமாக இங்கே உட்காந்துருக்கா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குமா. அப்போ எல்லாம் அந்த ராமன் சொல்லுவானா, எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, என்னை பார்த்துக்க யாரும் இல்லை, எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவானா. நீ பயப்படாத, நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாம்பழம் தருவானா. அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பானா. இதெல்லாம் பார்த்த ஒரு ராமுன்னு ஒரு பையன் நம்மளும் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு அவன் வேணுக்குன்னு ஜில்லு தண்ணியில் போய் வேணுக்குன்னே விளையாண்டுட்டு அவன் காய்ச்சல் ஜுரம் வந்துடுவான். அவன் மரத்துக்கிட்ட கேட்பானா, நீ எனக்கு உதவி செய், எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு கேட்பானா. இல்லை அந்த மரம் சொல்லுமா, எனக்கு சின்ன உதவி பண்ணுறியா, நான் உனக்கு ஒரு தங்க மாம்பழம் தரேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன அப்படின்னு கேட்குமா. எனக்கு இந்த மாம்பழம் எல்லாம் வெயிட்டு தாங்கல, அதெல்லாம் கீழே பறித்து போடு அப்படின்னு சொல்லுவான். அவன் ராமன் என்னால் அது செய்ய முடியாது, நானும் அதை செய்ய மாட்டேன், எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். அது நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு, நீ ரொம்ப பேராசைப்படுற, நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவனும் சோர்ந்து போயிடுவானா. அப்பையில ராமு நீ மட்டும் தங்கப்பழங்கள் வாங்கிக்கிட்ட, எனக்கு மட்டும் ஏன் அந்த மாமரம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ராம்கிட்ட போய் கேட்பானா. அப்பெல்லாம் இவன் சொல்லுவானா, நான் எனக்கு ஜுரம் அடிச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த மாமரத்துக்கு உதவி செஞ்சேன், உதவி செஞ்சியா, உதவி செஞ்சால் தான் இந்த மாமரம் எல்லாம் உதவி பண்ணும், அது நம்மளுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லுவானா. எனக்குலாம் உதவி செய்கிறது பிடிக்காது போ அப்படின்னு சொல்லுவானா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசை பெருநஷ்டம். எங்களுக்கு போன ட்ரிப் விடுமுறை